நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்றதுக்கு இப்படிப்பட்ட நிலையில் விஞ்ஞானம் இருக்கிறது. அறியாமையில் விஞ்ஞானம் இருக்கிறது, நேரடியாக சொல்லிவிட்டது. இதையே புரியாத உங்களுக்கு ஆதிசங்கரர் அப்படி சொல்லி வருகிறார். நீ உலகத்திலே முக்தி அடைய வேண்டுமென்றால், நீ இங்கேயே சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால், இந்த அறியாமையும் மாயையும் நீங்க வேண்டும். அறியாமை மாயை நீ விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுத்தே நீ நீக்கவில்லையே. உன்னுடைய உடலை பற்றி அறியாமை, உன்னுடைய உணர்வுகளை பற்றிய அறியாமை, உன்னுடைய உடலை பற்றிய மாயை, உன்னுடைய உணர்வுகளை பற்றிய மாயை, உன்னுடைய உறவுகளை பற்றிய மாயை, ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக தெரியுமா? தெரியாது. எப்படி சாப்பிடுவோம் என்று கூட தெரியலை. எதை சாப்பிட்டால் நம்முடைய உடம்பிற்கு ஒன்றுமே வராது என்று தெரியவில்லை. எதை உணர்ந்தால் நம்ம உடம்புல எந்த சிக்கலும் வராமல் உடம்பையும் மனசையும் வச்சிருக்கலாம் நமக்கு தெரியலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியலை. அப்போ இது அறியாமை இல்லையா? இது மாயை இல்லையா? மாயை என்பது என்ன? நிறைய விளக்கங்கள் வந்துட்டது. உண்மையை பொய்யென்றும், பொய்யே உண்மையென்றும். எப்படி? உண்மையை பொய்யென்றும், இல்லாதது இருக்கிறதென்றும், இருப்பது இல்லை என்றும். ஒரே குழப்பம். அப்படி வச்சுக்கலாம். ஆத்மா இல்லாததை ஆத்மா என்றும். இது விஞ்ஞான விளக்கம், வேதாந்த விளக்கம். ஆனால் இறுதியானது என்ன தெரியுமா? ஒரே குழப்பம். எவ்ரி விஷயம், ஒவ்வொரு விஷயத்திலையும் பல தாட்ஸ், எண்ணங்கள். மாயன்னா அதான். ஒன்லி ஒன் தாட் அபவுட் இட் அப்படின்னு உங்களுக்கு வருதா? ஒரு விஷயம் வருகிறதா? மாயையும் அறியாமைத்தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் புரியாமல் ஆதிசங்கருக்குள்ளே நம்ம முழுமையாக போய்விட முடியாது. நம்ம சாதாரண ஸ்லோகத்தை படிக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்க ஸ்லோகத்தை படித்து வாசிக்கிறதில்ல. எது அறியாமை? நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று சொன்னாலும் எது அறியாமை என்றால், இப்படி நம்ம ஏற்கனவே நம்மிடம் இருப்பதையே, நம்மிடம் நடப்பதையே, 5 மண்டலங்கள் நடந்து கொண்டிருப்பதையே, நமக்கு முன்னாலே உணவு இருக்கிறது. உணவை சாப்பிட்டால் சக்தி வருகிறது. உணவை சாப்பிடாமல் 10 நாள் கிடந்தால் செத்து போயிடுவோம், அல்லது பசியில் மயக்கத்தில் கீழே விழுந்துருவோம். இதில் இப்போ ஏதாச்சும் இதை தெரிஞ்சுக்கிறோம். ஓஹோ, உணவு சாப்பிட்டா நல்ல எனர்ஜியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உணவின் மீது இருக்கக்கூடிய உண்மையை நமக்கு தெரிஞ்சிருக்கோமா? தெரியலையே. உணவை சாப்பிட்டா தற்காலிகமாக ரைட் சாப்பாடு போடுங்க, பசியை தீர்த்துக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உணவிற்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியினால் இந்த உடல் இயங்குகிறது, இந்த காற்றினால் உயிர் சக்தி இயங்குகிறது என்பதை கண்டினியூவஸாக ஃபீல் பண்ணுறோமா? இப்படி சொல்லி ஃபீல் பண்ணாலும் அது சரி, அது இயற்கைன்னு ஒரே வரியில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி விஷயந்தான் அறியாமை. எந்த அறியாமை? நம்மோடு இருந்து கொண்டே, நம்மும் அதோடு வாழ்ந்து கொண்டே, நாமும் அதோடு பயணப்பட்டு கொண்டே, ஆனால் நாம் அதிலே எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல், எந்த விதமான கான்சியஸ்னஸும் இல்லாமல், வித்தவுட் எனி கான்சியஸ்னஸ் about what we observe, what we live, on what concept we are living, without any consciousness. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பசிக்குதுங்க, பசிக்கும்போது சாப்பிடணுங்க. சாப்பிடும்போது இந்த உணவை பார்க்கும்போது, இந்த உணவு என் பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, என் உயிரை தக்க வைப்பது, என் உடலை தக்க வைப்பது, என் ஹெல்த் சொல்கிறோமே, உடல் நலத்தை தக்க வைப்பது, என்னுடைய மன நலத்தை தக்க வைப்பது. உணவினுடைய ரகசியம் உங்களுடைய உடல் நலமல்ல மட்டுமல்ல, இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. உணவும் எண்ணமும் தான் இறுதியான கடவுள் என்று கூட சொல்லலாம். உணவும் எண்ணமும் சரியாக இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் உடலும் உங்களுடைய மூளையும் சரியாக இருக்காது. யாராவது ஒரு நாள் இந்த 100க்கு 100
அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மாயையிலே இல்லை, அறியாமையிலே இல்லைன்னு என்ன சொல்ல தெரியுமா? யாருக்குமே நம்மளுடைய உயிரினங்கள் மாதிரி நமக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது. நான் உட்படத்தான் சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய தனியாகலாம் இல்லை. நம்முடைய உடம்பை இப்போ ஜென்ரல் செக்கப் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது மருத்துவமனைகளை போய் பண்ணும்போது உடலில் ஒரு வியாதியுமே கிடையாது. எல்லா ஆர்கன்ஸும் எல்லா அகச்சுரப்பிகளும் ஒழுங்காக இயங்குகின்றன. அதே மாதிரி மூளையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறது. யார் மாதிரி? மற்ற உயிரினங்கள் மாதிரி என்று நிரூபிக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் எப்படி ஹெல்த்தாக இருக்கிறீன்னு சொல்ல முடியும்? நான் எப்படி ஹெல்த்தாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்போ தான் அங்கே நீங்கள் புரிய வேண்டிய நம்மளுடைய ரகசியத்தை, வேதாந்தத்தினுடைய ரகசியத்தை நண்பர்களே. மூளையில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் முழுவதுமாக நாசமாகிவிட்டால் என்று கூறுவதற்கு ரகசியம்தான். மனோ நாசம் ஜென்ம விமோச்சனம் என்று சொன்னது தான். இந்த மூளையிலே இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்கள் இயங்க வேண்டாம் என்று நமக்கு மூளை படைக்கப்படவில்லை நண்பர்களே. சிலர் கேட்கிறார்கள், இந்த நாக்கு அதற்காகவா, அடக்குவதற்காகவா படைக்கப்பட்டது? இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளுடைய காமங்களை அடக்குவதற்காக படைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு அவசியம் இருக்கிறது. அதை நாம் அனாவசியப்படுத்தி கொண்டிருக்கும் நண்பர்களே.